Next we are going to see about IPV4 addressing. IPV4 addressing என்ன ஒரு 32 bit long address. அந்த அட்ரஸ் வந்து யூனிக் அட்ரஸ். அது எதை இண்டிகேட் பண்ணுதா டிவைஸோட கனெக்ஷனோட இன்ஃபர்மேஷன் சொல்லுது. அதாவது ஒரே இதில் இருப்போம், ஒருத்தருக்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 150 சிஸ்டம்ஸ் லேபில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேபில் 150 சிஸ்டம்ஸ் இருக்குன்னா 150 சிஸ்டம்ஸுக்கும் வேறு வேறு ஐபி அட்ரஸ் தான் இருக்கணும். இப்போ ஒரே ஐபி அட்ரஸ் இருந்தால் ரெண்டு சிஸ்டமும், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சிஸ்டம் 10th சிஸ்டமுக்கும் ஒரே ஐபி அட்ரஸ் இருக்குது. மேனுவலாக செட் பண்ணுறோம், ஏன்னா we can set IP address manually. மேனுவலாக செட் பண்ணும்போது என்ன ஆகுது, ரெண்டு சிஸ்டம் அட் எ டைமில் ஆன் ஆகும்போது ஐபி அட்ரஸ் கான்ஃப்ளிக்ட்னு காமிக்கும், which means that the same IP address is used by some other person. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது ஐபி அட்ரஸ் should be changed. ஸோ மீனிங் என்ன, it should be unique. எந்த அட்ரஸும் என்னோட அட்ரஸோட மேட்ச் ஆகக்கூடாது. The next what we are going to see is we are going to see about address space. Address space na enna, the address space is nothing but number of addresses used by the protocol. அப்ப எத்தனை number of devices connect பண்ண முடியும் the all over the whole universeல மொத்தத்துல in total universe how many systems can be connected. இது எப்படி கால்குலேட் பண்றாங்க, கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா number of bits 2 power the number of bits in that address, that will be the address space. 2 power number of bits in the address. அப்போ 2 power number of bits ன்னு சொல்லும்போது என்ன, 2 power 32. 2 power number of bits is 2 power 32. அதான் இந்த resultant will be, this will be the resultant, and this is above 4 billion. ஸோ அப்போ யூனிவர்ஸில் இவ்வளோ டிவைசஸ் கேன் பி கனெக்டட் using IPV4 strategy. Next, in IPV4 strategy, we have two mechanisms. One is classful addressing and next is classless addressing. First, we can see about classful addressing. Next, we can see about classless addressing. நம்ம லேபில் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே வந்து classful addressing. And classful addressing சொல்லும்போது எப்படி இருக்குது, decimal dotted notation. அப்படி மீனிங் என்னன்னா a டாட் b டாட் c டாட் d. இப்போ ஏக்கு ஒரு நம்பர், பிக்கு ஒரு நம்பர், சிக்கு ஒரு நம்பர், டிக்கு ஒரு நம்பர். இந்த ஏல கொடுக்கக்கூடிய நம்பராக இருந்துச்சு, பியில் இருக்க நம்பராக இருந்துச்சு, சியில் இருக்க நம்பராக இருந்தால், டியில் இருக்க நம்பராக இருந்தாலும் இந்த நம்பர் எப்போவுமே ஏ 3 digit நம்பர். அந்த 3 digit நம்பர் எந்த நம்பர் ஃபிக்ஸ் பண்ணணும் டிஃபர்ஸ் பேஸ்ட் அப்பான் த கிளாஸஸ் ஆஃப் த ஐபி அட்ரஸ். But the number should be a 3 digit number. இங்கு 3 digit, 3 digit, 3 digit, 3 digit. இதெல்லாம் based upon the classes of the IP address. இப்போ ஒரு இதுக்கு இண்டிகேஷன் இருக்கு, based upon the classes, network identification number and host identification number. Network identification சொல்லும்போது என்ன, the entire network. இந்த entire networkல இருக்கக்கூடிய identification number, that is based upon the classes of the IP. We can see what are the various classes available in the IP in the next slide. இப்போ classes of the IP address பேஸ் பண்ணித்தான் அது என்ன ஸ்டார்டிங்கில் இருக்கிற நெட்வொர்க் ஐடென்டிஃபிகேஷன், நெட்வொர்க் ஐடி எதுனா classes of the IP address பேஸ் பண்ணி தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஹோஸ்ட். ஹோஸ்ட்னு சொல்லக்கூடியது என்ன, சிஸ்டமோட நம்பர். ஃபர்ஸ்ட் சிஸ்டத்து ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்லும்போது ஹோஸ்ட் ஐடி 1. So that will be the host. So a dot b dot c dot d ன்னு சொல்லும்போது இது combination of network ID and host ID. இப்போ எதெல்லாம் network ID எதெல்லாம் host ID ன்னு சொல்லக்கூடியது based upon the classes of the IP address change ஆகும். That we will see in the next slide. After seeing about classful addressing, we can see about classless addressing. Next, classful addressing. classful addressing என்ன, கிளாஸ் ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லும்போது
இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டு ஃபர்ஸ்ட் பைட் தான் வந்து எந்த கிளாஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இண்டிகேட் பண்ணுது. இந்த ஃபர்ஸ்ட் பைட் வந்து 0. நெக்ஸ்ட் 7 பிட்ஸ் அண்ட் 24 பிட்ஸ்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு மீனிங் என்னன்னா இது லார்ஜ் நெட்வொர்க்ஸில் யூஸ் பண்ணுவோம், லார்ஜ் சைஸ் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுவோம். 7 பிட்ஸு ரிமைனிங் இருக்கிற ஹோஸ்ட் அட்ரஸ் 24 பிட்ஸ். ஸோ அதுக்கு தான் என்ன ஃபார்மேட் கொடுத்துருக்கோம், நெட்வொர்க் டாட் நோடு டாட் நோடு டாட் நோட் ஏ டாட் பி டாட் சி டாட் டி டெசிமல் டாட் நோட்டேஷன் பார்த்தோம்ல. அப்போ ஏ வந்து நெட்வொர்க் அட்ரஸ், பிசிடி வில் பி த நோட் அட்ரஸ், நோட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் பைட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், 0 to 127. எப்போவுமே இங்கே எந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டு எதை இண்டிகேட் பண்ணும், எந்த கிளாஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இண்டிகேட் பண்ணும். இங்கே ஃபர்ஸ்ட் பிட்டோட ஃபர்ஸ்ட் நம்பரோட பைனரி வேல்யூ தான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபீல்டில் இருக்க போகுது. அப்போ 0 இங்கே இருந்தால் 0 will be there. அப்போ 0 to 127 that will be the range. அப்போ 0 to 127 சொல்லும்போது எப்படி இருக்கலாம், நம்ம வந்து 100.2.2.2.2 100 will be the network address, 100.2.2.2 A dot B dot C dot D. The first byte range எதை indicate பண்ணுது, network ID ஓட range. Next class B IP address. இது எங்க middle size organization யூஸ் பண்ணலாம். middle size organization யூஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது இங்க வந்து ஃபார்மட் எப்படி இருக்கு, A dot B dot C dot D ன்னு சொல்லும்போது இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நெட்வொர்க் அட்ரஸ், அடுத்த நெட்வொர்க் அட்ரஸ், அதுக்கு ரெண்டுமே வந்து we be having the host ID. இங்க we can use up to 10,000 systems. ஏன்னா இங்க வந்து கிளாஸ் ஏல number of systems used is very large. இங்க 10,000 systems வரைக்கும் யூஸ் பண்ணலாம். And the first byte, that is network ID ஓட range எப்படி இருக்கும், 128 லேருந்து 191 வரைக்கும் இருக்கும். And next இங்க பார்க்கும்போது first bit 10. இதுக்கு மீனிங் என்னன்னா 128 பைனரியா கன்வெர்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய வேல்யூ தான் 10. And 14 bits will be for your network address and 16 bits will be for your host address. அப்போ இதோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 150.2.2 இது ஒரு சாம்பிள். அப்போ A dot B dot C dot D. நெக்ஸ்ட் இஸ் கிளாஸ் C IP address. கிளாஸ் C IP addressன்னு சொல்லும்போது என்ன, நம்ம லேபில் யூஸ் பண்ணுறது இல்லாமல் கிளாஸ் C IP address தான் நிறைய பார்த்துருப்பீங்க. 192.168.1.1 இப்படி நிறைய நம்ம பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எந்த லேபாக இருந்தால் லேபில் யூஸ் பண்ணும்போது டெல்நெட் சர்வர் கனெக்ட் பண்ணும்போது டெல்நெட் யூஸ் பண்ணும்போது வி பி கிவன் தி ஐபி அட்ரஸ். அந்த ஐபி அட்ரஸ் that IP address will be called as class C IP address. இங்கே இருக்கும்போது என்ன இருக்கு, 110. இது எதோட பைனரி டிஸ்கிரிப்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் பைட் நெட்வொர்க் ஐடியோட ஃபர்ஸ்ட் பைட்டோட இது 192 பைனரியை கன்வெர்ட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ தான் 110, the first 3 bits. Here the 21 bits will be for your network address and 8 bits will be for your host address. அப்போ 192.168.1.1 இப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் A dot B dot C dot D. இப்போ 192.168.1 இது எல்லாமே நெட்வொர்க்கோட ஐடி அண்ட் லாஸ்ட்ல இருக்கிற நோடு வந்து ஹோஸ்டோட ஐடி, கம்ப்யூட்டரோட நம்பர், கம்ப்யூட்டரோட ஐடி. அந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிட் வில் பி ஃப்ரம் 192 to 223. அப்போ 192லேருந்து 223 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும்போது ஹவு த ரேஞ்ச் கேன் பி ஸ்பெசிஃபைட், the values can be from 192.168.1.1 or the value can be up to 223.1.1. the values can be there. இதுதான் இதோட மீனிங், ஃபர்ஸ்ட் பைட்டோட ரேஞ்ச். இதுதான் நெட்வொர்க் ஐடென்டிஃபிகேஷனோட இண்டிகேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் பிட்டாக இருக்கும், பைட்டாக இருக்கும். இது ஸ்மாலஸ்ட்
இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்மால் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ் சியில் என்ன பண்ணுவீங்க, எப்போவுமே 256 சிஸ்டம்ஸ் கேன் பி கனெக்டட். கிளாஸ் பியில் என்ன பார்த்தோம், 10,000 சிஸ்டம்ஸ் கேன் பி கனெக்டட். கிளாஸ் சியில் என்ன பார்க்குறோம், we be having 256 systems are connected. எப்போவுமே என்ன இருக்குன்னா இங்கே வந்து we can connect up to 0 to 255. இந்த வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ ஹோஸ்டோட வேல்யூ எதுவாக இருக்குன்னா ஹோஸ்டோட வேல்யூ எப்போவுமே வந்து 0 to 255. 0 to 255 சொல்லும்போது என்ன 192.168.1.0லேருந்து 192.168.1.255 அப்படி என்ன 192.168.1.0லேருந்து 192.168.1.255 சொல்லும்போது 256 சிஸ்டம்ஸ் ஒரு நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ண முடியும். ஒரு நெட்வொர்க் ஐடிக்கு 256 சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். இந்த நெட்வொர்க் ஐடி கேன் பி வேரியட். ஒரு நெட்வொர்க்கில் ஒரு சர்வரோட 255 தான் கனெக்ட் பண்ண முடியும். Next one is class D. Class D is nothing but 224 first byte ranges from 224 to 239. But 224 ஓட binary description தான் 1110. And here we don't have host configuration. Only we be having 28 bits which is used for multicast purpose. Multicasting use பண்ணுறது தான் 28 bits. That is the grouping. ஏற்கனவே we have seen about what is multicasting. இங்கே வந்து இருக்கக்கூடியதான் grouping. இப்போ இந்த 28 bits தான் grouping mechanism. That is first byte எப்படி மாறுது 224லேருந்து 239 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் இ. கிளாஸ் இ அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நார்மல் இது கிடையாது. இங்கே பார்க்கும்போது 240 இஸ் த ஸ்டார்டிங் வேல்யூ. அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 0 to 255 தான் பண்ண முடியும். அப்படியே 255 எண்டிங் வேல்யூ. ஏன்னா 255 தாண்டி நம்மளால் எந்த கிளாஸுக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. அப்படின்னா இங்கே 239 வரைக்கும் முடிஞ்சிச்சு. இங்கே 240லேருந்து 255 வரைக்கும் இருக்கும். 240யோட பைனரி டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். திஸ் இஸ் த பைனரி டிஸ்கிரிப்ஷன். ஃபர்ஸ்ட் 4 digits ஆஃப் த பைனரி. இதோட 28 பிட்ஸ் இருக்குன்னா இட் இஸ் நாட் அண்டர் யூஸ். இட் இஸ் யூஸ் ரிசர்வ்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நெக்ஸ்ட் these are special IP address. இந்த ஸ்பெஷல் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லும்போது என்ன, இந்த ஸ்பெஷல் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லும்போது என்னன்னா நமக்கு இந்த ஐபி அட்ரஸ் எதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், இதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் ஸ்பெஷல் ஐபி அட்ரஸ். அப்போ ஸ்பெஷல் ஐபி அட்ரஸ் என்ன இருக்கு, ப்ராட்காஸ்ட் அட்ரஸ், லூப் பேக் அட்ரஸ், நெட்வொர்க் ஐடி, ஹோஸ்ட் ஐடி. ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லும்போது என்ன, ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்ன்னு சொல்லும்போது இங்கே லிமிட்டட் ப்ராட்காஸ்ட். லிமிட்டட் ப்ராட்காஸ்ட்னா என்ன, எல்லாமே 1. இப்போ எல்லாமே 1 அதுக்கு மீனிங் என்ன, ஐபி அட்ரஸ் வந்து 255.255.255.255. திஸ் இஸ் a.b.c.d. இங்கே பார்க்கும்போது 255 பைனரியை கன்வெர்ட் பண்ணி பாருங்க, எல்லா வேல்யூ 1. ஸோ இந்த 255 கன்வெர்ட் பண்ணி பாருங்க, எல்லா வேல்யூ 1. இந்த 255 கன்வெர்ட் பண்ணி பாருங்க, எல்லா வேல்யூ 1. இதுவும் எல்லா வேல்யூ 1. அப்போ எப்போ வந்து நம்மளோட பைனரி ரெப்ரசன்டேஷன் பைனரியை கன்வெர்ட் பண்ணும்போது எந்த ஐபி அட்ரஸ் வேல்யூ வந்து எல்லாமே 1 வருதோ that will be limited broadcast. நெக்ஸ்ட் டைரக்ட் ப்ராட்காஸ்ட். டைரக்ட் ப்ராட்காஸ்ட்னு சொல்லும்போது நெட்வொர்க் நம்பர், நெட்வொர்க் ஐடி எப்போவுமே a.b.c.dன்னு பார்க்குறோம். அதில் நெட்வொர்க் ஐடி எதுவோ அதை தவிர பாக்கி இருக்கக்கூடிய ஹோஸ்ட் ஐடி எல்லாமே ஒன்றா இருக்கும். நெட்வொர்க் ஐடி ப்ளஸ் ஹோஸ்ட் ஐடி will be 1. அதுதான் டைரக்ட் ப்ராட்காஸ்டிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லூப் பேக் அட்ரஸ். லூப் பேக் அட்ரஸ்ன்னு சொல்லும்போது என்ன, 127.0.0.1. இது மெயினாக இந்த இதுக்கு என்னென்னா, ஒரு சிஸ்டத்தில் இப்போ இருக்க ஆன்போர்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டெலாம் வந்துச்சு. ஒரு சிஸ்டத்தை நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கான இது கிடையாது. அந்த சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஒழுங்காக ஒர்க் ஆகுதான் செக் பண்ணுறதுக்கான ஐபி அட்ரஸ் தான் 127.0.0.1. இப்போது இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அப்போ ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்
நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணாமல் ஒரே சிஸ்டத்தோட நெட்வொர்க் கார்டை செக் பண்ணுற எப்படின்னா நம்ம வந்து லூப் பேக் அட்ரஸ் என்ன பண்ண போகுதுன்னா எப்போ நம்ம வந்து நெட்வொர்க் கார்டு ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும்போது இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறோமோ the control goes to the IP layer and returns back to the application layer. இப்போ வந்து if it goes to the network layer and or the IP layer and returns back to the application layer, now we say that the network card is okay. That is the loopback address. சிஸ்டத்தை செக் பண்ணுறதுக்கான அட்ரஸ் தான் loopback address. நெக்ஸ்ட் வந்து network ID 0. This is a special type. நெட்வொர்க்கில் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இஸ் ஹோஸ்ட் ஐடி 0. தட் இஸ் ஹோஸ்ட் ஐடியோட இன்ஃபர்மேஷன் 0. இப்போ இது எப்படின்னா நெட்வொர்க் ஐடி கிளாஸஸ் ஆஃப் ஐபி அட்ரஸுக்கு ஏற்றவா நெட்வொர்க் ஐடி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி கிளாஸஸ் ஆஃப் த ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி ஹோஸ்ட் ஐடி சேஞ்ச் ஆகுது. பேஸ்ட் அப்பான் தட் த நெட்வொர்க் ஐடி அண்ட் ஹோஸ்ட் ஐடி வேல்யூ வில் பி மேட் அஸ் 0. தீஸ் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ். The next topic what we are going to see is we are going to see about classless addressing. இப்போ classless addressing அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு ஏற்கனவே classful addressing பார்த்தோம். அதை we have seen about some drawbacks. என்ன drawback பார்த்தோம்? மெயினாக வந்து address depletion இதான் அங்கே பார்த்தோம். address depletion அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்த்தோம்? address is splitted class அதாவது 2/32 நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ண முடியதா இருந்தாலும் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்ன கிளாஸோட கிளாஸ் சி. இப்போ கிளாஸ் சி யூஸ் பண்ணும்போது ஒரு நெட்வொர்க் கனெக்ஷனில் ஒரு சர்வரோட 256 சிஸ்டம்ஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஐபி அட்ரஸ் இருக்குது, பட் தட் இஸ் நாட் வைட்லி யூஸ்ட். கிளாஸ் பியில் அதான் 10,000 ஐபி அட்ரஸ் இருக்குன்னு பார்த்தோம், பட் இட் இஸ் நாட் வைட்லி யூஸ்ட். இதனால நிறைய ஐபி அட்ரஸ் இருந்தாலும் நிறைய யூஸ் பண்ணாமல் இருக்கு. ஸோ நமக்கு அப்போ வந்து நம்பர் இன்டர்நெட்டில் எல்லாருமே இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கோயிங் டு யூஸ் இன்டர்நெட் இஸ் இன்க்ரீஸ்ட். ஒரு வீடை பார்த்து பாருங்க, ஒரு வீட்டில் எப்படி இருக்கு, அப்பா அம்மா பிள்ளைங்க, அங்கே அப்பா அம்மாவுக்கு ஒரு லேப்டாப்பு டெஸ்க்டாப் தனியாக இருக்கும், மொபைல்ஸ் தனியாக இருக்கும், எல்லாமே இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணும். ஸோ இப்போ எப்படி எல்லாருமே இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக we need more larger address space and the length of the IP address should also be increased. இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ல length of the IP address increased. இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஓஎஸ்லையுமே we be having IPv6. இப்போ IPv4 அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது we need a shortest solution. அந்த ஷார்ட்டஸ்ட் சொல்யூஷனுக்கு பேர் தான் கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். இதில் என்ன பண்ணீங்க, the class privileges will be removed. and class privileges ரிமூவ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, இங்கே வந்து கிளாஸஸே கிடையாது. we say that is new concept is introduced. that concept is called as classless interdomain routing, CADR. இந்த மெத்தட் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். இந்த கிளாஸ்லெஸ் அட்ரஸிங்கோட மெயின் வேலை என்ன, நமக்கு இங்கே டெசிமல் டாட்டா நோட்டேஷன் அப்படி எதுவுமே IPv4 ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் இங்கே we are going to see it as a block of IP address. The same decimal data notation, but we be seeing it as a block of IP address. and the block அசைன் பண்ணுற எப்போவுமே இந்த டைனமிக்கில் அசைன் பண்ணுவோம், கரெக்டாக ஃபிக்ஸடாக கிடையாது. கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங்கில் என்ன பார்த்தோம், கிளாஸ் ஏ இதான், கிளாஸ் பி இதான், கிளாஸ் சி, எவ்ரி திங் ஃபிக்ஸட். இங்கே கிளாஸ்லெஸ் அட்ரஸிங்கில் இந்த மாதிரி டைனமிக்காக தான் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களே தவிர பெர்மனன்ட் ஃபிக்ஸேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன இருக்கு, address in the block must be contiguous. first restriction, எப்போவுமே நம்பர் ஆஃப் அட்ரஸ் அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாக்காக தான் பிரிக்கிறோம் பார்த்தோம். பிளாக்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அட்ரஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், 2ஓட பவர்ஸில் தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் அட்ரஸ் வந்து 2ஓட பவர்ஸில் தான் இருக்கணும்.
next third restriction is first address என்ன கொடுக்கிறோமோ அந்த address வந்து that should be divisible by the total number of addresses. இந்த மூணுமே வந்து இதில் இருக்க restrictions. இந்த மூணு restrictions ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். next CADR address format. ஏற்கனவே பார்த்த சேம் கான்செப்ட். இங்கே பார்த்தோம் decimal dot notation a.b.c.d. இது ஏற்கனவே பார்த்த கிளாஸ்ஃபுல் அட்ரஸ்லையும் இருக்குது. நம்ம வந்து ஏவோட வேல்யூவை பேஸ் பண்ணி we set the class of the IP address என்னன்னு சொன்னோம். இங்கே அதே தான், பட் இங்கே என்ன டிஃபரன்ஸ்? we have a suffix and prefix. here we have some prefix. prefix லெங்க்தாக சொல்கிறோம். அதோட IP address ஃபார்மேட் எப்படி இருக்குது? a.b.c.d/n. அப்போ என்னன்னு சொல்லும்போது தான் ப்ரிஃபிக்ஸ். இப்போ n ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லும்போது 192.0.0.1.2 இது ஒரு ஐபி அட்ரஸ் /28ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தட் இஸ் த ப்ரிஃபிக்ஸ். இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, நமக்கு தேவை என்ன? டோட்டல் 32 பிட்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கணும். அந்த 32 பிட்ஸ் எப்படி இருக்கு? இந்த ஸ்லாஷ் போட்டு வருது இல்லை, /n, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாஷுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர், that will be the network identification and the remaining will be for host identification. அப்போ இங்கே 192.0.0.1.2/28 இருக்கு. இதோட மீனிங் என்னன்னா 28 பிட்ஸ் வந்து நெட்வொர்க் ஐடென்டிஃபிகேஷனுக்கு, 4 பிட்ஸ் வந்து ஹோஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. திஸ் வில் பி இன் a classless addressing. இப்போ next what we are going to see is இங்கே வந்து இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். next we be seeing about subnetting. next concept we are going to see about subnetting. subnetting என்ன? ஒரு பெரிய நெட்வொர்க்கை சின்ன சின்ன நெட்வொர்க்கை பிரிக்கிறது பேர் தான் subnetting. அப்போ ஃப்ரேம் ஃபார்மட், திஸ் இஸ் த ஃப்ரேம் ஃபார்மட். நெட்வொர்க், சப்நெட், ஹோஸ்ட். அப்போது அங்கே பார்க்கும்போது ஐபி அட்ரஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? a.b.c.dன்னு பார்த்தோம். இங்கே ஏபியும் இந்த நெட்வொர்க்கில் வரும். சி சப்நெட்டு, டி வந்து ஹோஸ்ட் அட்ரஸ். அப்போ a.b இதிலே இருக்கும், சி.டி. அப்போ இங்கே பார்க்கும்போது a.b.c.d. அப்போது இது ஏ, இது பி, இந்த ரெண்டுமே நெட்வொர்க் அட்ரஸ். 2 வந்து சப்நெட் அட்ரஸ், 1 இஸ் த ஹோஸ்ட் அட்ரஸ். இந்த கிளியராக எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, எஸ்ஆர்ஆர் ஜேபிஆர் எஸ்ஆர்ஆருக்கு வர்றீங்க. ஜேபிஆர் எஸ்ஆர்ஆர் இன்ஜினியரிங் காலேஜில் we have CSC block, IT block, EC block and all departments தனித்தனியாக பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ பட் யூ ஹேவ் சிங்கிள் நெட்வொர்க். ஏன்னா லைப்ரரியில் இருக்க ஒரு சிஸ்டத்தை சிஎஸ்சி பிளாக்கில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எவ்ரி பிளாக் இஸ் கனெக்டட் டு சிங்கிள் நெட்வொர்க். ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல கிளாஷ் ஆகுது, நெட்வொர்க் கிளாஷ் ஆகுது, ஒரு சிஸ்டம் ப்ராப்ளமாக இருக்குன்னா எந்த சிஸ்டத்துக்கு ப்ராப்ளமாக இருக்குள்ள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வி ஹேவ் மல்டிபிள் பிளாக்ஸ். ஒரு பிளாக், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிளாக் இருக்குது. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பிளாக் இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி பிளாக்ல ஒரு சிஸ்டத்தில் ப்ராப்ளமாக இருக்கும்போது அந்த ஐபி அட்ரஸை நம்ம பார்க்கும்போது எந்த பிளாக்ல இருக்க சிஸ்டத்தில் ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? என்டையர் காலேஜுக்கு ஒரே ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸோட சப்நெட் அட்ரஸ் மாறி மாறி இருக்கும். அதாவது சிஎஸ்சி பிளாக்கு ஒரு சப்நெட் ஐபி, ஐடி பிளாக் ஒரு சப்நெட்டு, இசி பிளாக் ஒரு சப்நெட் அட்ரஸ், ட்ரிபிள் பிளாக் ஒரு சப்நெட் அட்ரஸ், சிவில் பிளாக் அண்ட் கோஸ் ஆன். அப்போ இது எக்ஸாம்பிள் நம்ம புரியும் போது 192.168.2. அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சி பிளாக்கோட 2.1 சிஎஸ்சி பிளாக்கோட ஐபி அட்ரஸ் எல்லாம் இதில் தான் ஆரம்பிக்கும். ஐடி பிளாக் எப்படி இருக்குது? 192.168.3. அண்ட் இது வந்து ஐடி பிளாக். இசி பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் 192.168.4. அப்போ ஒரே நெட்வொர்க் தான், 192.168 நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கக்கூடிய ஒரே ஐபி அட்ரஸ் தான். ஆனால் அந்த ஐபி அட்ரஸுக்கு அப்புறம் இருக்க சப்நெட் அட்ரஸ் 2 வந்து சிஎஸ்சிக்கு, 3 ஐடிக்கு இப்படி மாறுது. அப்போ ஏன் இந்த மாதிரி டிவைட் பண்ணுறோன்னா ஃபார் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன்.
அப்போ 192.168.2.5 இந்த சிஸ்டத்தோட ப்ராப்ளம் அப்படின்னா it is clearly known that இந்த சிஸ்டம் வந்து CS லேப்ல இருக்க சிஸ்டம். CS லேப்ல இருக்க சிஸ்டத்துல தான் ப்ராப்ளம் ஈஸியா நெட்வொர்க் டிராஃபிக் இல்லாம ஈஸியா ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியும். அதே இது 192.168.3.5 ஒரு சிஸ்டத்துல ப்ராப்ளமா இருந்தால் it is easily known that belongs to IT lab. அப்ப IT பிளாக்ல இருக்க சிஸ்டத்துல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி செக்ரிகேஷன் கேன் பி ஈஸிலி டன். நெக்ஸ்ட் அப்போ இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன? இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணும்போது பெரிய அப்போ 192.168 வந்து ஜேபிஐஎஸ்ஓட நெட்வொர்க் அட்ரஸ், இதோட சப்நெட் அட்ரஸ் வந்து மாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் கிளியர்லி நோன் அண்ட் இட் ஹேஸ் மோர் பெனிஃபிட்ஸ். இப்போ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நெட்வொர்க் டிராஃபிக் ரெடியூஸ் ஆயிடும். ஏன்னா நமக்கு வந்து எந்த சிஸ்டம் எந்த பிளாக்ல இருக்கு இட் இஸ் ஈஸிலி நோன். அப்போ நெட்வொர்க் டிராஃபிக் ரெடியூஸ் ஆகும். அண்ட் வி ஹேவ் அ சிம்பிளிஃபைட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிம்பிளிஃபைட்னு சொல்லும்போது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் 1000 சிஸ்டம்ஸ் இருக்குன்னா 1000 சிஸ்டத்தில் சப்நெட் அட்ரஸ் இருக்கிறதுனால எந்த பிளாக்ல இருக்க சிஸ்டத்தில் ப்ராப்ளம் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ண முடியும். இதே இது சப்நெட் அட்ரஸ் நமக்கு கேட்டகரைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த பிளாக்ல ப்ராப்ளம் எந்த சிஸ்டத்தில் ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சப்நெட்டிங் இஸ் சிம்பிளிஃபைட் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட். இப்போ இங்கே இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து and we be having most optimized network performance will be there. இதுதான் வந்து சப்நெட்டிங்கோட மெயின் கான்செப்ட். இப்போ சப்நெட் மாஸ்க்னு சொல்லும்போது என்ன? ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஐபி அட்ரஸ் வந்து சப்நெட் அட்ரஸை பிரித்து எடுக்கிறது. சப்நெட் அட்ரஸை பிரித்து எடுக்கக்கூடிய மெக்கானிசமுக்கு பேர் தான் சப்நெட் மாஸ்க். அப்போ சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கும் போது இது எது சப்நெட் அட்ரஸ் அப்படி உள்ள இந்த ஐபி அட்ரஸ் A.B.C.D கொடுத்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய சப்நெட் அட்ரஸை பிரித்து எடுக்கிறது தான் வந்து சப்நெட் மாஸ்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.1.1 கொடுத்துட்டோம். இது ஒரு சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது சென்டர் ஆர் ரிசீவர். இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்க் அட்ரஸ் கொடுப்பாங்க. அண்ட் இந்த மாஸ்க் எப்படி நம்ம வந்து சப்நெட் அட்ரஸை ஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம். ஸோ இது மெயின் கான்செப்ட் என்ன? சப்நெட் மாஸ்க்னு சொல்லும்போது சப்நெட்வொர்க் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மெக்கானிசம் தான் சப்நெட் மாஸ்க். இப்போ சப்நெட் மாஸ்கோட கோட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்? The representation of subnet mask code. The representation of subnet mask code is 1. When we represent it as 1, we say that is a network address. When we represent as 0, we say that is host address. அப்படி இருக்கும்போது சப்நெட் மாஸ்க்னு சொல்லும்போது கண்டிப்பாக இட் இஸ் ஈஸியர் டு ஐடென்டிஃபை. சப்நெட் மாஸ்க்னு சொல்லும்போது நம்ம கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஈஸியாக 1 நெட்வொர்க் அட்ரஸ், 0 ஹோஸ்ட் அட்ரஸ். It is very clear. அப்போ சப்நெட் மாஸ்க்கு வந்து we can see some examples. டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிளாஸ் ஏல என்ன பார்த்தோம்? கிளாஸ் ஏல என்ன பார்த்துருக்கோம்? நெட்வொர்க் அட்ரஸ், பாக்கி இருக்க எல்லாமே ஹோஸ்ட் அட்ரஸ் பார்த்தோம். A.B.C.D. இப்போ A.B.C.D அப்படின்னு சொல்லும்போது வாட் வி ஹேவ்? இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த வேல்யூஸை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி பாருங்க. 255 பைனரியாக கன்வெர்ட் பண்ண என்ன வரப்போகுது? இந்த 255 பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது we will be getting all ones. அப்படியா நெட்வொர்க் அட்ரஸ். 0 வந்து ஹோஸ்ட் அட்ரஸ். அப்போ நெட்வொர்க் டாட் ஹோஸ்ட் டாட் ஹோஸ்ட் டாட் ஹோஸ்ட் A.B.C.D. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும்தான் நெட்வொர்க் அட்ரஸ் இண்டிகேட் பண்ணும் அப்படின்னு கிளாஸ் ஏல பார்த்தோம். அப்போ அதோட டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் இப்படி தான் இருக்கும். கிளாஸ் பியில் என்ன பார்த்தோம்? நெட்வொர்க் டாட் ஹோஸ்ட்னு பார்த்தோம். அதை தான் இங்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்? 255.255.0.0. இப்போ 255 நம்ம வந்து ஒரு பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது எல்லாமே 1. அண்ட் அப்போ 1 இண்டிகேட்ஸ் network address, 0 indicates host address. Class C நம்ம மெயினாக நம்ம லேபில் யூஸ் பண்ணுற கிளாஸ் C. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நெட்வொர்க் அட்ரஸ் டாட் நெட்வொர்க் அட்ரஸ் டாட் நெட்வொர்க் அட்ரஸ் டாட் ஹோஸ்ட் அட்ரஸ். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெக்கானிசமுக்கு தான் வந்து we say that is default submask.
இங்கே பார்த்தீங்கன்னா a.b.c.d இதில் network.network.network.hostனா 255 நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வரப்போகுது எல்லாமே 1. அப்போ 1 எதை இண்டிகேட் பண்ணணும்னு சொன்னோம் நெட்வொர்க் அட்ரஸ். அப்போ இங்கே எங்கெங்கெல்லாம் வந்து 1 ஏதோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணுவோம் 1 வரக்கூடியது வந்து விசிஎஸ் அட்ரஸ் நெட்வொர்க் அட்ரஸ், பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது 0 வரக்கூடிய விசிஎஸ் அட்ரஸ் ஹோஸ்ட் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப் ஆஃப் சப்நெட்டிங். டைப் ஆஃப் சப்நெட்டிங் என்ன? டைப் ஆஃப் சப்நெட்டிங் அப்படின்னு சொல்லும்போது there are two types of subnetting. ஒன்று வந்து பவுண்டரி லெவல், அதில் இருக்கக்கூடிய சப்நெட்டிங் பெஸ்ட் பவுண்டரி லெவல் மாஸ்கிங். நெக்ஸ்ட் இஸ் நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங். சப்நெட் மாஸ்க் பார்த்தோம். இந்த சப்நெட்டிங்கில் இருக்கக்கூடிய சப்நெட் மாஸ்கில் இருக்க டைப்ஸ் பவுண்டரி லெவல் மாஸ்கிங் அண்ட் another one is நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங். அப்போ we can see what is boundary level masking and we can see what is non-boundary level masking, and after that we can see what are the differences between boundary level and non-boundary level masking. See, boundary level masking என்ன? mask number வந்து 0 இருக்கலாம் இல்ல 255 இருக்கலாம், and only two possibilities, either 0 or 1, 0 or 255. that is binary value is 1. அப்போ 0 என்ன பண்ணலாம் 255 என்ன பண்ணலாம் பார்க்கலாம். if the mask value is 255, what we have to do? IP address is repeated in the subnet address. அப்போ mask value நம்பர் வந்து 255 இருந்தால் IP address subnetwork address repeat பண்றோம். இதே இது mask வேல்யூ வந்து 0 இருந்தால் 0 வந்து subnetwork address repeat பண்றோம். I repeat the same. mask number can be 255 or 0. mask number value 255 இருந்தா IP address வந்து subnetwork address repeat பண்றோம். அதே mask number வந்து 0 இருந்தா அதே 0 is repeated in the subnetwork address. Next, the rules for non-boundary level masking. Non-boundary level masking னு சொல்லும்போது என்ன? ஏற்கனவே boundary என்ன பார்த்தோம்? value should be either 0 or 255 தான் பார்த்தோம். Non-boundary level masking அப்படின்னு சொல்லும்போது the value can be greater than 0 and less than 255. அப்போ 1லேருந்து 254 வரைக்கும் இருக்கும். That's the difference. அப்போ 0 இருந்தால் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் பவுண்டரி லெவல் மாஸ்கிங்கில். 1 என்ன சாரி பைனரி வேல்யூ 1 அப்படின்னு சொல்லும்போது 255 அப்படின்னு சொல்லும்போது what we have to do that we have seen in boundary level masking. இங்கே நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங்கில் என்ன பார்த்தோம் 1லேருந்து 254 வரைக்கும். அப்போ what we have to do? We have to do bitwise AND operation between the mask நம்பருக்கும் IP அட்ரஸ்க்கும் we have to do AND operation. அதுதான் ஃபைனல் சொல்யூஷன். பவுண்டரி லெவல் மாஸ்கிங்கில் ரெண்டே வேல்யூ தான் இருந்து, ஸோ யூ ஹவ் சால்வ் ஈஸிலி. இங்கே நான் பவுண்டரி லெவலில் வந்து 1லேருந்து 254 இருக்கும்போது நிறைய வேல்யூஸ் இருக்கு. 254 வேல்யூஸ் ஆர் தேர். ஸோ when such case appears, what we have to do is we have to do bitwise AND operator. bitwise AND எதுக்கு பண்ணணும்? மாஸ்க் சப்நெட் மாஸ்க் நம்பருக்கும் IP அட்ரஸ் நம்பருக்கும் bitwise AND operator பண்ணணும். இதுதான் வந்து நான் பவுண்டரி லெவல் மாஸ்கிங். Next, what we are going to see is we are going to see about subnetting calculations. Yes, number of first நம்ம பார்க்க போறது number of subnet calculation. number of subnet calculation என்ன? number of subnet calculation அப்படின்னு சொல்லும்போது எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா number of subnets is 2 power x. அப்போ இதான் வந்து சப்நெட்டோட கால்குலேஷன். அப்போ பைனரியா எந்த வேல்யூ கொடுத்திருந்தாலும் பைனரியா கன்வெர்ட் பண்ணணும். பைனரியை கன்வெர்ட் பண்ணாமல் we cannot solve. அப்போ எந்த வேல்யூ கொடுத்தா 255 254 200 100 எது கொடுத்திருந்தாலும் பைனரியை கன்வெர்ட் பண்ணுறோம். பைனரியை கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி வரப்போகுது? ஒரு 8 பிட்டில் ஒரு வேல்யூ வரப்போகுது. அப்போ வாட் இஸ் நம்பர் ஆஃப் சப்நெட் 2 பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதோட பைனரியை கன்வெர்ட் பண்ணி அண்ட் இந்த பவர் எக்ஸ்ன்னு என்ன? எக்ஸ் இஸ் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் ஒன்ஸ். x is nothing but the number of ones what we have. x ல என்ன எத்தனை ஒன்ஸ் இருக்கு? 1 2 3 3 ஒன்று இருக்கு. 2 power 3 அப்போ 2 power 3 னா 8.
next இது வந்து subnet calculation. next வந்து calculate number of host. ஒரு subnetல இருக்கக்கூடிய number of host. இப்போ for example CS lab ஒரு subnet சொல்லும்போது அங்க 150 systems இருக்கு. ITல ஒரு subnetனா அங்க வந்து 150 systems இருக்கு. அப்ப number of host per subnet அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி calculate பண்ணலாம்? எப்படின்னா 2 power y minus 2. இங்க xன்னு சொல்லும்போது number of onesன்னு பார்த்தோம். அதே மாதிரி yன்னு சொல்லக்கூடியது number of zeros. இதே இன்புட் தான் இங்க பார்க்கிறோம். அப்ப number of host per subnet சொல்லும்போது y is number of zeros. எத்தனை ஜீரோ இருக்கு? zeros 5 zeros. அப்ப என்ன பண்ணுவீங்க? 2 power 5. 2 power 5 னு சொல்லும்போது ஆன்சர் என்ன? 2 power 5 வந்து 32 minus 2 னா 30. அப்போ இந்த மாதிரி பைனரி வேல்யூ இருக்கும்போது we can say that we have 30 host per subnet. எப்படி இந்த 30 host வந்து புரிஞ்சுதா? 2 power y minus 2. 2 power y is nothing but y is the nothing but the number of zeros. Number of zeros போடுறோம். 2 power y அப்படின்னா 2 power 5 minus 2. 32 minus 2. Next, subnetwork address calculation. ஏற்கனவே பார்த்தோம். 0 இருந்தா என்ன பண்ணலாம் பார்த்தோம். 255 இருந்தா என்ன பண்ணலாம் பார்த்தாச்சு. subnetwork address calculation என்ன பார்த்தோம்? we had to do AND operation அப்படின்னு பார்த்தோம். அப்ப AND operation எதோட பண்ணணும்னு பார்த்தோம்? subnetwork mask நம்பருக்கும் IP addressக்கும் பண்ணணும்னு பார்த்தோம். Here we are going to see the example. Example என்ன? Destination address is given. 200.45.34.56 subnet address mask. இதுல subnet mask கொடுத்திருக்கோம், destination address கொடுத்திருக்கோம். இதுல subnetwork address என்னன்னு கொடுக்கல. அப்ப எப்படி சால்வ் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸை பைனரியா கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு அடுத்து சப்நெட்வொர்க் மாஸ்க் பைனரியா கன்வெர்ட் பண்றோம். டெஸ்டினேஷன் அட்ரஸை பைனரியா கன்வெர்ட் பண்ணும்போது இங்க we get a single byte 8 பிட் 1 2 3 4 8 பிட். அப்ப இது எப்படி வருது? 8 4 32. ஏன்னா 32 பிட்ஸ் தான் வந்து உன்னுடைய ஐபி அட்ரஸ் இருக்கும். சப்நெட் அட்ரஸ் 32 பிட்ஸ் தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு 8 8 8 16 24 32. அப்ப 32 பிட்ஸ் that will be the destination address. சப்நெட் மாஸ்க்கு என்ன பண்ண போறீங்க? இந்த வேல்யூவை பைனரியா கன்வெர்ட் பண்றோம். this will be subnet mask address. இப்போ கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூவை பைனரியா கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து subnetwork address எப்படி calculate பண்ணலாம்? after converting that we have to do AND operation. AND operation பண்ணும்போது கான்செப்ட் என்ன? what is the concept of AND operation? AND operation கான்செப்ட் என்ன? 1 1 1 ரிமைனிங் எந்த 1 ட்ரூத் டேபிள் AND ஓட ட்ரூத் டேபிள் பார்த்திருப்பீங்க. 1 and 1 அப்படி இருக்கும்போது தான் 1 1னா 1 0 0 0 1 0 0 0 1 0. இதுதான் ட்ரூத் டேபிள் ஆஃப் AND operation. you have studied in many subjects. அப்போ இதுக்கு மீனிங் என்ன? 1 மீனிங் என்ன? ட்ரூத் டேபிள் 0 0 0 0 0 0 1 0 னா 0 1 0 னா 0 1 0 0 and 0 0 0 0 0 0. இங்கேயும் 0 0 0 1 0 0 0 0 0 0 0 0 0 1 0 1 1. ட்ரூத் டேபிள் படி என்ன இருக்கு? 1 1 வரும்போது 1 and 0 1 is 1 0 1 is 0 0 1 is 0 1 and 1 எப்பவுமே 1 x y 1 இருந்தா அவுட்புட் வந்து 1. அப்போ சேம் 1 1 1 வேற எல்லா காம்பினேஷனுக்குமே 0 தான் வரப்போகுது. அப்போ 0 1 is 0 1 1 is 1 1 1 is 1 0 1 is 0 1 1 is 1 0 1 is 0 0 1 is 0. and இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 and 1 இந்த காம்பினேஷன் எல்லாமே 0 1 1 அப்படின்னு சொல்லும்போது 1 0 0 1 1 காம்பினேஷன் 1 பைனரியா கிடைச்சிச்சு. பைனரியா கிடைச்சிருக்க நம்ம என்ன பண்ணுவோம்? we had to convert the binary into decimal form. இதை கன்வெர்ட் பண்ணும்போது 200, இதை கன்வெர்ட் பண்ணும்போது 45, இதை கன்வெர்ட் பண்ணும்போது 32, இதை கன்வெர்ட் பண்ணும்போது 0. so we say that the resultant converted value is the subnet address. இதுதான் வந்து calculation of the subnet address. Next we have to see about dynamic host configuration protocol.
In dynamic host configuration protocol, the address is automatically assigned. அப்படின்னு சொல்லும்போது என்ன, server automatically assigns the IP address. நம்ம வந்து மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஐபி அட்ரஸ் செட் பண்ணும்போது மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணலாம். மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரே சிஎஸ்சி லேப் எடுத்துக்கும்போது 150 சிஸ்டம்ஸ் இருக்குன்னா அந்த 150 சிஸ்டம்ஸுக்கு மேனுவல் அசைன் பண்ணும்போது தேர் மே பி அ கான்ஃப்ளிக்ட் இன் த ஐபி அட்ரஸ். ஒரே சிஸ்டம் மாதிரி இன்னொரு சிஸ்டத்துக்கு ஐபி அட்ரஸ் செலக்ட் ஆகிருக்கலாம். இது ரெண்டு சிஸ்டமுமே ஆன் ஆகும்போது நமக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் நம்பர் 1 சிஸ்டம் நம்பர் 20 ஒரே ஐபி அட்ரஸ் இருக்கும்போது இது நமக்கு தெரியாது. இட் கேன் பி டன் பை a 2 persons. ஸோ தேர் மே பி a conflict. இப்போ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது வாட் வி ஹேவ், இந்த மாதிரிப்பட்ட கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம், the server is automatically assigning the IP address. சர்வர் ஆட்டோமேட்டிக்கா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணும்போது கான்ஃப்ளிக்டான ப்ராபபிலிட்டிஸ் கிடையாது. Then there are two types of IP address. One is permanent IP address and another is temporary IP address. That is DHCP performs two operations, permanent IP address and temporary IP address. Permanent IP address னு சொல்லும்போது என்ன, permanent IP address is done by network manager and he configures the DHCP and assigns the permanent IP address. So அது permanent fix ஆகிதான் இருக்கும். That means that the system is permanent at that point. இந்த சிஸ்டத்தை எங்கேயும் மாற்ற மாட்டோம். That is the meaning, permanent IP address. Next, temporary நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது that is called temporary address. இந்த இது வந்து DHCP எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, ஆன் டிமாண்ட் தேவைக்கேற்றவா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போது DHCP ரிக்வெஸ்ட் பண்ணும்போது we be getting an IP address. That is called as temporary IP address. Next we are going to see about the frame format of your DHCP. The frame format of a DHCP பார்க்க போறோம். And here there are many frame formats. And in this frame format we will be having 32 bits. And when we have 32 bits and we have many fields in that 32 bits, we can see one by one what are the functionalities of those fields. First field what we have is we have it as opcode. What's the opcode? Opcode is nothing but operational code. Opcode is operational code. That's the meaning. What is the operational code? How it is operated. That is the operational code. என்னென்ன ஆப்ரேஷன் மெக்கானிசம்ஸ் இருக்க போது, either request-ஆ இருக்கலாம் இல்லை reply-ஆ இருக்கலாம். So everything is given in terms of numbers. நம்பர் 1 அந்த we say opcode நம்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது this request, opcode நம்பர் 2 அந்த we say as reply. Next one H type. H type அப்படின்னு சொல்லும்போது என்ன, hardware type. Basically hardware type will be Ethernet. Next H length, length of the hardware address. Hardware address னு சொல்லும்போது என்ன, நம்ம பார்த்துக்க MAC address. அதான் length of the hardware address. H count, maximum number of hop the system can travel. Maximum number of hop the system can travel என்ன, எவ்வளவு ஒரு ஹாப்னு சொல்லும்போது பக்கத்து சிஸ்டத்துக்கு போகிறது கம்யூனிகேஷன் ஹாப். அப்போ 10 சிஸ்டத்துக்கு போகும்போது சிஸ்டம் 1லேருந்து 2 வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு ஹாப்பு, 2லேருந்து 3 நெக்ஸ்ட் ஹாப்பு, 3லேருந்து 4, 4லேருந்து 5 இட் கோஸ் ஆன். அப்போ ஒரு ஹாப்னா ஒரு சிஸ்டத்தை இன்னொரு சிஸ்டம் மூவ் ஆகிறது தான் ஹாப். அப்போ ஹெச் கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ ஹாப் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அதை இண்டிகேட் பண்ணக்கூடியதான் ஹெச் கவுண்ட். அப்போ பேக்கெட்டுக்கு இந்த ஹெச் கவுண்ட் ஸ்பெசிஃபை பண்ணும், ஒரு பேக்கெட்டால் எத்தனை ஹாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. அண்ட் டிரான்சாக்ஷன் ஐடி, இந்த டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லக்கூடியது இண்டீஜர் நம்பர். இது வந்து யார் செட் பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் செட் பண்ணுறோம். ஏன்னா டிரான்சாக்ஷன் பல சிஸ்டம்ஸ் அனுப்பும்போது யார் அனுப்புகிறாங்கன்னு தெரியறதுக்காக டிரான்சாக்ஷன் ஐடி இது வந்து கிளைண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. டைம் எலாப்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன, நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் இண்டிகேட் பண்ணுவோம். கிளைண்ட் வந்து பூட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டைம் எலாப்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது செகண்ட்ஸில் இண்டிகேட் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட்
ஃப்ளாக்னு சொல்லும்போது இது என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லக்கூட இண்டிகேட் பண்ணும். இந்த என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்ல இண்டிகேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாகு வந்து 16 பிட்ஸ் தான் ஃப்ளாக் இருக்குது. அப்போ இந்த 16 பிட்ஸில் வந்து we are going to have only one bit is used, remaining 15 bits are not used. அந்த ஒரு பிட் எதை இண்டிகேட் பண்ணுது? இதை நீங்கள் பண்ண போகிறது வந்து யூனிகாஸ்ட் கம்யூனிகேஷனா மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது அந்த பிட்டோட வேலை. இப்போ இந்த பிட் எப்படி ரிப்ரசன்ட் பண்ண போகிறோம்? இஃப் த பிட்டோட வேல்யூ 0 இருந்தால் we say that we are going for unicast communication. அந்த பிட்டோட வேல்யூ வந்து 1 இருந்தால் we say that we go for multicast communication. Next, client IP address. கிளைண்டோட ஐபி அட்ரஸ் இப்போது இருக்கும்போது டிஹெச்சிபியில் வந்து டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோக்காலில் டிஹெச்சிபி ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் கிளைண்ட்டுக்கே அதோட ஐபி அட்ரஸ் என்னன்னு தெரியும். அப்போது இங்கே வந்து ஐபி அட்ரஸ் கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சால் we can fill that value, else if client don't know we will be filling it as 0. Next, your IP address. அப்போ இது வந்து கிளைண்ட்டுக்கு சர்வர் என்ன ஐபி அட்ரஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் கேன் பி டெம்பரரி ஆர் பெர்மனன்ட். அதுதான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து சர்வர் ஐபி அட்ரஸ். சர்வர் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராட்காஸ்ட் ஐபி அட்ரஸ், ப்ராட்காஸ்ட் பண்ணக்கூடிய ஐபி அட்ரஸ் தட் இஸ் கால்ட் சர்வர் ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட் கேட்வே ஐபி அட்ரஸ். கேட்வே ஐபி அட்ரஸ் தான் ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ண ரவுட்டர்ஸோட ஐபி அட்ரஸ் தான் கேட்வே ஐபி அட்ரஸ். நெக்ஸ்ட் கிளைண்டோட ஹார்ட்வேர் அட்ரஸ். கிளைண்டோட ஹார்ட்வேர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது we know that what is hardware address, that is a client's address, hardware address, because IP address தான் நமக்கு தெரியாது. hardware address எப்பவுமே வந்து it is fixed by the manufacturer. So next, server name. server name அப்படின்னு சொல்லும்போது domain name of the server, that is 64 bytes. usually that is 64 bytes, the domain name of the server. boot file name. boot file name அப்படின்னு சொல்லும்போது எந்த ப்ராசஸர் பூட் ஆக போகுது, அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ப்ராசஸர் பூட் பண்ணுறீங்க, எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறீங்க, இந்த ப்ராசஸ் தான் வந்து பூட் ஃபைல் நேம். அப்புறம் சிஸ்டம் பூட்டிங். சிஸ்டம் பூட்டிங்னு என்ன? சிஸ்டத்தை ஆன் பண்ணி டெஸ்க்டாப் வரைக்கும் வர்றது தான் பூட்டிங். இதே மாதிரி நெட்வொர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தேர் இஸ் a பூட்டிங் ப்ராசஸ். அது that will be called as boot file name. Next is options. ஆப்ஷன்ஸ் அப்படிங்கும்போது 64 பைட் ஃபீல்டு. இந்த ஃபீல்டு என்னென்னா டிஸ்கிரைப் பண்ணது. என்ன டிஸ்கிரைப் பண்ண போகுதுன்னா என்னென்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை, தட் இஸ் given in the ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் in this option field. அப்போ ஆப்ஷன் ஃபீல்டு என்ன? தட் இஸ் 3 contents are there. First byte is the tag field, second byte is an length field, and the third is variable length value field. அப்போ இங்கே என்ன இருக்க போகுது? டேகோட ஃபீல்டோட வேல்யூ கேன் பி சேஞ்ச். டேகோட ஃபீல்டு வேல்யூ கேன் பி ஆஃப் எனி வேல்யூ when the value of the tag field is 53. we go for DHCP discover, DHCP offer, DHCP request, DHCP decline, DHCP ACK, DHCP negative acknowledgement, DHCP release and DHCP inform. இதெல்லாம் தான் இதோட ஆப்ஷன்ஸ். அப்போ we can see one by one. what is DHCP discover? DHCP discover அப்படின்னு சொல்லும்போது ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கிளைண்ட் சிஸ்டம் சர்வருக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறது. தட் இஸ் கால்ட் அஸ் DHCP டிஸ்கவர். யூஸ்வலாக எப்படி இருக்கும்? DHCP டிஸ்கவரை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் ஐடின்னு ஒன்று பார்த்தோம். அந்த டிரான்சாக்ஷன் ஐடி தான் அதோட ஃபீல்டாக இருக்கும். இப்போ டிரான்சாக்ஷன் ஐடி ஃபீல்டு தான் நம்ம வந்து ரேண்டம் நம்பராக செட் பண்ணுறோம். டிரான்சாக்ஷன் ஐடி ஃபீல்டு தான். ஏன் டிரான்சாக்ஷன் ஐடி ஃபீல்டை செட் பண்ணுறோன்னா டிரான்சாக்ஷன் ஐடி ஃபீல்டு தான் இட்ஸ் இண்டிகேட்ஸ் what is transaction, what are the functionalities performed. எந்த ஃபீல்டு செட் பண்ணாலும் அதுக்கு ஹோஸ்டோட இன்ஃபர்மேஷன் இருக்காது. டிரான்சாக்ஷன் ஐடிக்கு மட்டும்தான் ஹோஸ்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே வந்து மெசேஜ் என்கேப்சுலேட் பண்ணுவோம். மெசேஜை என்கேப்சுலேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இங்கே மெசேஜ் என்கேப்சுலேட் பண்ணி சோர்ஸுக்கு ஒரு போர்ட் அதை அலோகேட் பண்ணுறோம், டெஸ்டினேஷனுக்கு ஒரு போர்ட் அலோகேட் பண்ணுறோம். சோர்ஸோட போர்ட் வந்து 68, டெஸ்டினேஷனோட போர்ட் வந்து 67.
இதுதான் வந்து DHCP டிஸ்கவர். இப்போ நம்ம அனுப்புனது கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு அலோகேட் அனுப்பிட்டோம். சர்வர் கிளைண்ட்டுக்கு வந்து ஐபி அட்ரஸை அலோகேட் பண்ணி அனுப்பும். அதுதான் DHCP ஆஃபர். சர்வர் கிளைண்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணி அனுப்புவதுதான் DHCP ஆஃபர். அப்போ இங்கே அனுப்பும்போது எப்படி இருக்க போகுது? சோர்ஸோட ஐபி அட்ரஸ் வந்து 67 இருக்கும். சோர்ஸோட போர்ட் அட்ரஸ் 67 இருக்கும். டெஸ்டினேஷனோட போர்ட் அட்ரஸ் 68 இருக்கும். இப்போ சோர்ஸ் எது? சோர்ஸ் வந்து சர்வர்லேருந்து தான் நமக்கு டெஸ்டினேஷன் கிளைண்ட்டுக்கு ஐபி அட்ரஸ் வருது. நெக்ஸ்ட் DHCP ரிக்வெஸ்ட். DHCP ரிக்வெஸ்ட் அப்படின்னா நமக்கு வந்து UDP ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து there is no reliable communication. ஒரே பர்சனுக்கு தான் கம்யூனிகேட் பண்ண அவசியம் கிடையாது. a server sends multiple messages. அந்த இதில் பெஸ்ட்டு எதுன்னு இல்லை, கிளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணி கிளைண்ட் அந்த இதுக்கான ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கதுக்கப்புறம் அதாவது ஹோஸ்ட் ஜாயின் பண்ண ஒரு ஹோஸ்ட் நிறைய ஆஃபர்ஸ் வரும். அந்த ஆஃபரில் பெஸ்ட் ஆஃபரை செலக்ட் பண்ணோம். அப்போ DHCP ரிக்வெஸ்ட் என்ன? DHCP ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கிளைண்ட்டு சர்வருக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது. எப்படி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுது? UDP ப்ரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் UDP இஸ் நான் ரிலையபிள் ப்ரோட்டோக்கால். இந்த நான் ரிலையபிள் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ண போறீங்க? இந்த நான் ரிலையபிள் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஆஃபர்ஸ் இந்த சர்வர்லேருந்து வந்தாலும் அதை பெஸ்ட் ஆஃபரை கிளைண்ட் செலக்ட் பண்ணி அதை வந்து சர்வருக்கு அனுப்பும். If it has not selected anything, that is called DHCP decline. Next, DHCP ACK. ACK அப்படின்னு சொல்லும்போது இப்போ சர்வர் கிளைண்ட்டுக்கு நிறைய ஐபி அட்ரஸ் அனுப்பிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 10 o'clock ஒரு கிளைண்ட்டுக்கு செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் அனுப்புது. பிகாஸ் UDP இஸ் நான் ரிலையபிள் அப்படின்னு சொல்லும்போது 10:05க்கு அனதர் செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்புது. ஸோ இங்கே வந்து ஒரே மாதிரி ஐபி அட்ரஸ் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் acknowledgement is going to be sent. அப்போ கிளைண்ட் வந்து அனுப்பியிருக்கோட ரிக்வெஸ்ட்டை சர்வர் செக் பண்ணி அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணது தான் ஐபி அட்ரஸ் வந்து வேலிட் ஐபி அட்ரஸ் வந்து கிளைண்ட்டுக்கு இருக்கா அப்படி அக்செப்ட் பண்ணுறது தான் DHCP ACK. இப்போ இந்த ப்ராசஸ் DHCP ரிக்வெஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடியே என்னோட கிளைண்ட் ஒரு ஐபி அட்ரஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதே ஐபி அட்ரஸ் தான் இந்த கிளைண்ட் வந்து சர்வருக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் அக்னாலஜ்மெண்ட் வில் பி சென்ட். அதாவது 10 மணிக்கு ஒரு செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் ஒரு கிளைண்ட்டுக்கு அனுப்புது, 10:05க்கு the same set of IP address, block of IP address will be sent to another client. இப்போ 10 o'clock அனுப்புறவங்க they will be sending the request late. and 10:05 அனுப்புறவங்க அவங்க சீக்கிரமாக அந்த ஐபி அட்ரஸை செலக்ட் பண்ணி சர்வர் ரெஸ்பான்ஸ் அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னா இப்போ 10 o'clock அனுப்புறவங்களுக்கு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்க ஐபி அட்ரஸ் கிடைக்காது. ஸோ வாட் இட் டஸ், we will be going for a negative acknowledgement. DHCP ACK will be sent back. If the given IP address is valid, DHCP NACK will be sent back if the send IP address is not valid. Next, DHCP release. இப்போ கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், கனெக்ஷன் ரிலீஸ் பண்ணும்போது that is called DHCP release. Next, DHCP inform. DHCP informனா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஒரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணுறோம், ஒரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஒரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது what we have, ஒரு சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது we will be going for எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்ஸியோட இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை, அந்த மாதிரிப்பட்ட ப்ராக்ஸி இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லும்போது we can go for DHCP inform. Next is error control. DHCP error control. DHCP uses UDP protocol. UDP நமக்கு it is non-reliable acknowledgement based concept கிடையாது, non-reliable concept அப்படின்னு சொல்லுவோம். DHCPல non-reliable checksum is used and the checksum mechanism is optional. இப்போ ஆப்ஷனலாக இருக்கும்போது by default we know that about what is the mechanisms, we know about timers, retransmission. அப்போ டைமர் ரீட்ரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ரிப்ளையே வரல அப்படின்னு சொல்லுவோம், டைமர் ரீட்ரான்ஸ்மிஷன் மெக்கானிசம் இஸ் யூஸ்ட். இதுதான் வந்து DHCPயோட மெக்கானிசம். நெக்ஸ்ட் we will see about network address translation. நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன, இங்கே நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லும்போது இன்டர்நெட் அண்ட் லோக்கல் அட்ரஸ் ரெண்டு இருக்குது. இன்டர்நெட் அட்ரஸ், லோக்கல் அட்ரஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே
we can say that is private address and local address. What is that private address, what is the local address? யூஸ்வலாக நம்ம சிஎஸ் லேபில் யூஸ் பண்ணுறோம். லோக்கல் சர்வர் ஒன்று இருக்கும், இதுக்கு இன்டர்நெட்டுக்கான ப்ராக்ஸி சர்வர் தனியாக இருக்கும். அப்போ லோக்கல் சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி அட்ரஸோட சீரிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் that will be given by the network administrator. இதே மாதிரி இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு செட் ஆஃப் ஐபி அட்ரஸ் that will be given by the internet service provider. இப்போ 2 ஐபி அட்ரஸ் இருக்குது, ரெண்டுமே ஒரே சிஸ்டத்துக்கு கொடுத்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 சிஸ்டம் இருக்குன்னா 20 சிஸ்டத்துக்கு 25 ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்போம். விச் மீன்ஸ் that 20 address is for the server for local communication and 5 address given by the ISP providers. அந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர் கொடுத்துருக்கோட எதுக்கு, அந்த ஐஎஸ்பி ப்ரொவைடர் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் we are going to connect with the internet. அப்போ 20 சிஸ்டத்துக்கு 25 IP address, that is 20 private address given by the network administrator and 5 global address given by the ISP providers. இப்போ ரெண்டுமே ஒரே சிஸ்டத்தை கான்ஃபிகர் பண்ணும்போது ஒரே டைமில் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரே டைமில் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணது ரொம்ப இட் இஸ் நாட் ஸோ ஈஸியாக, இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுக்காக தான் we go for network address translation. We use a concept called network address translation router. Network address translation router என்ன பண்ணுது, it provides mapping between private addressக்கும் IP addressக்கான ஒரு mapping functionality will be done with this network address translation routers. அப்போ mapping functionality பண்ணும்போது what it does, mapping address அப்படின்னு சொல்லும்போது நமக்கு private address எது, global address எது, அதாவது சிஸ்டத்தோட local address எது, நெட்வொர்க் அட்ரஸ் எதுன்னு தெரியும். அதை தெரிஞ்சு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது தான் இன் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் ரவுட்டர். இது எதில் ஒர்க் ஆகுது, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகுது. அண்ட் ஹியர் வி ஹவ் பூல் ஆஃப் ஐபி அட்ரஸ். இதுக்கு மீனிங் என்ன, பூல் ஆஃப் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன இருக்குது, சிங்கிள் குளோபல் அட்ரஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் ரவுட்டர் யூஸ் 4 IP address. That 4 IP address is external IP address. அப்போ 20 கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது 20 கம்ப்யூட்டருக்கு 20 private address இருக்கு. Remaining 4 IP address are given by network address translation router. அப்போ 4 systems are connected with the network address translation router given IP address. அப்போ என்ன பண்ணலாம், that 4 systems can do the connection with the server. At the same time it can communicate with the internet. அப்போ ரெண்டுமே இருக்கும், இன்டர்னல் சர்வரோட கம்யூனிகேஷன் இருக்கும், எக்ஸ்டர்னல் ஐஎஸ்பி ப்ரொவைடர் கொடுத்துருக்க ஐபி அட்ரஸோட இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ண முடியும். that will be done with the help of network address translation. அப்போ ஒரே டைமில் சிஎஸ் லேபில் இருக்கும்போது ஒரே டைமில் சிஎஸ் லேபில் இருக்க சர்வரை ஆக்சஸ் பண்ணி ஃபைல்ஸை ஷேர் பண்ணலாம். அதே டைமில் we can go for accessing the internet. இது it is performed with the help of network address translation. The pool of IP addresses is nothing but 4 IP addresses are given. So 4 systems can communicate with the help of private address and global address. With that we have completed IP addressing mechanisms.